Hello students, welcome to DK Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் 8th சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 2x அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 3 - 2xன்னு எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இப்படி டோட்டலாக எஃப்க்கு முன்னாடி ப்ராக்கெட் போட்டாலே ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஸ்கொயருன்னு அர்த்தம். இப்படி இந்த மாதிரி எஃப்க்கு முன்னாடி ப்ராக்கெட் போட்டு இங்கே ஸ்கொயர் போட்டிருந்தா இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. ஸோ ரொம்ப ஈஸி தான், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், கிவன் இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன். கிவன் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 - 2x வந்து இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 - 2xன்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லைன் அப்படியே இங்கே வந்து எழுதிருங்கப்பா. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இது இந்த லைன் இங்கே வந்து எழுதிட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ மொதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணணும். இப்போ மொதல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே எழுதிட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இது அப்படியே இங்கே எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 3 - 2xன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன வரும்னா 3 - 2x ஸ்கொயருன்னு போடணும். அதாவது இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயருன்னு போடுறோம். ஸோ 3 - 2x ஸ்கொயருன்னு போட்டுருணும். ஸோ போட்டதுக்கப்புறம் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயருன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ ஹோல் ஸ்கொயர்னு என்னதுன்னா 3 - 2x தி ஹோல் ஸ்கொயருன்னு எழுதணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே ஏன் எழுதியிருக்கோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயருன்னு. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இங்கே எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போனா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 3 - 2x. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 - 2x எழுதணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டு இந்த ஸ்கொயர் வந்து இங்கே போட்டுருணும் அப்படியே. ஸோ இது வந்து பார்க்க எந்த ஃபார்மேட்லப்பா இருக்குது, a - b தி ஹோல் ஸ்கொயர்னு அல்ஜிப்ராவில் நீங்கள் 7th 8th 9th படிச்சிருப்பீங்க. a - b தி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ a - b ஸ்கொயர் ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஒருத்தர ஞாபகப்படுத்துகிறேன். a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி 8th 9th படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை சைடில் எழுதிடுங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை வச்சு இந்த சம் வந்து பண்ணணும். இப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து 3 - 2x த ஹோல் ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஏவுக்கு பதிலாக 3 போடணும், பிவுக்கு பதிலாக 2xன்னு போடணும். ஸோ ஏக்கு பதிலாக 3 போட்டோம்னா 3 ஸ்கொயர் வரும், மைனஸ் போட்டு 2ab. ஸோ 2 × ஏக்கு பதிலாக 3 போடணும், பிக்கு பதிலாக 2x போடணும். ஸோ ப்ளஸ் போட்டு b ஸ்கொயர்னா என்ன, 2x. ஸோ 2x ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஸோ 3 ஸ்கொயர்னா என்ன வரும், 9 வரும். ஸோ 2 × 3 6, 6 × 2 12. ஸோ 12xன்னு இங்கே வந்து போடணும். ப்ளஸ்ஸு போட்டு 2x ஹோல் ஸ்கொயரை வந்து என்ன எழுதணும்னா 2 ஸ்கொயர்னா என்ன, 4. ஸோ 2 ஸ்கொயர்னா என்ன வரும், 4ன்னு வரும். ஸோ 4x ஸ்கொயரு நீங்கள் எழுதிடணும். அப்போனா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு இந்த 4x ஸ்கொயர் - 12x + 9. ஸோ இது அப்படியே வந்து இங்கே வந்து எழுதிடணும். அதாவது ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் எக்ஸோட வேல்யூ முதல் எழுதணும், அப்புறம் எக்ஸ் இல்லாமல் வெறும் நம்பர் கடைசி எழுதணும். இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். நம்ம கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் ஈக்குவல்னு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ அந்த கிவன் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதுகிறோம். ஸோ எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இங்கே என்னப்பா வரும், இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 3 - 2x ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே என்ன எழுதியிருக்கோம், 3 - 2x ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஸோ அதை அப்படியே வந்து இங்கே வந்து எழுதிருங்க.
அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும்னா இங்கே என்ன எழுதியிருக்கோம் 4x² - 12x + 9. ஸோ இதை வந்து இங்கே எழுதிடுவோம். ஸோ எழுதிட்டு இந்த +9 வந்து இங்கே போனால் -9 வந்துடும். 4x² - 12x போட்டு -2x² இந்த பக்கம் போனால் +2x² வந்துடும். அதுக்கப்புறம் ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6x² வந்துடும். இங்கே -12x வந்துடும். இப்போ 3 - 9 வந்து -6 இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 6x² - 12x இருக்குது. இந்த -6 இந்த பக்கம் போனால் +6ன்னு ஆயிரும். இங்கே 0ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 6 நல்லா பாருங்கள். இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ 6 டேபிளில் காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 6 தான் காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே x வந்துடும். இங்கே 6 × 2 12 தானே. ஸோ அதனால தான் 6 வெளியே எடுத்தோம்னா மிச்சம் 2 இங்கே போடணும். ஸோ 2xன்னு இங்கே போன மைனஸ் அப்படியே போட்டு இங்கே 2 போடணும். ஏன்னா 6ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12x வரும். அதனால தான் 6 வெளியே போடுறோம், 2 வந்து ப்ராக்கெட்டுக்கு உள்ளே போடுறோம். ஸோ -2x போட்டு ப்ளஸ் 6 × 1 6 தானே. அதனால தான் 6 வெளியே போடுறோம், 1 வந்து உள்ளே போடுறோம். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த 6 வந்து இந்த பக்கம் போனால் 0 இருக்குது. ஸோ 0 / 6னால் என்ன வரும் 0ன்னு வரும். ஓகேப்பா. அதனால தான் 6ஐ எடுத்துட்டு இந்த 6 இந்த சைடு போனால் டிவைட் பண்ணால் 0 தான் முடியும். அதனால தான் இந்த 0 அப்படியே இங்கே போட்டு இந்த 6ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே வந்து எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது x² - 2x + 1 = 0ன்னு போடணும். இப்போ 1 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்கூலில் 8th 9th தான் ஃபேக்டரைஸ் மெத்தட் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து 1ன்னு போட்டோம்னா இங்கே வந்து -2x வந்து இருக்கு இல்லையா. ஸோ -2x வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இங்கனுக்குள்ளே, அதாவது -2x இருக்குன்னா இங்கே வந்து ஆட் பண்ணால் -2 வரும். இங்கனுக்குள்ளே 2 நம்பர் போடணும். அந்த 2 நம்பரையுமே ஆட் பண்ணால் -2 வரும். இது 2 நம்பருமே மல்டிபிள் பண்ணால் +1 வரணும். ஸோ இது வந்து எப்படி பார்க்கலாம்னா இப்போ இங்கே இந்த ரவுண்டுக்குள்ளே -1 போடும், இங்கே -1 போடுங்க. ஸோ -1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணால் -2x வரும். -1ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணால், அதாவது -1 × -1 என்ன வரும் +1 வரும். -1 ப்ளஸ் தானே. ஸோ +1 இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த -1 ஆட் பண்ணால் -2x வந்துடும். அதனால தான் இங்கே வந்து -1 போகிறதுக்கு பதிலாக இந்த எக்ஸை அப்படியே போடுறோம். 1 × x x தானே. ஸோ -1 போகிறதுக்கு பதில் இங்கே -x போட்டுடுறோம். சரி அப்பா, அப்படி போட்டுட்டு இங்கனுக்குள்ளே இப்போ 2 நம்பர், ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்தோம்னா x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுங்க. ஸோ அப்படி எக்ஸை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இங்கே ஆக்சுவலி 2 எக்ஸு, இங்கே x² தானே இருக்குது. அப்போனா ஒரு எக்ஸை வெளியே எடுக்கிறோம், மிச்சம் இருக்க இன்னொரு எக்ஸை ப்ராக்கெட் உள்ளே போடுறோம். இந்த மைனஸை அப்படியே இங்கே போடுறோம். அப்புறம் இந்த எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் இல்லையா, அப்படின்னா மிச்சம் இங்கே 1 தானே இருக்கும். அந்த 1 தான் இங்கே எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அப்படியே இங்கே போட்டுடுறோம். ஸோ இந்த மைனஸ் இங்கே போட்டு ப்ராக்கெட் போட்டு இந்த எக்ஸை வந்து அப்படியே இங்கே எழுதிடுறோம். இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதா மைனஸாக போகிறோம். ஏன்னா ப்ராக்கெட் உள்ளே போகிறனால சிம்பிள் வந்து மாறிடும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறதா மைனஸாக போடுறோம். இந்த 1 அப்படியே வந்து இங்கே போடுறோம். ஏன்னா ப்ராக்கெட் போட்டாலே மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா -x -xன்னு வரும். அதே மாதிரி -× +1 இங்கே வந்துடும். அதனால தான் மைனஸை வந்து காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்படி காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸு போட்டு இந்த +1 இருக்கிறத -1 மாறிடும். கவனமாக பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு மைனஸை கரெக்டாக போடுங்க. ஸோ போட்டுட்டு 0ன்னு போடணும். அப்புறம் இங்கேயும் x - 1 இருக்குது, இங்கேயும் x - 1 இருக்குது, 2 x - 1 இருக்குது. அப்போனா காமனாக x - 1ன்னு எழுதிருங்க. 2 x - 1 இருக்குது, காமனாக x - 1 ஒரு தடவை இங்கே எனக்குள்ளே எழுதிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எக்ஸை வந்து இங்கே எழுதுங்க, இந்த மைனஸை இங்கே எழுதுங்க. அப்புறம் ரிமைண்டர் 1 போடுங்க. அவ்வளோதான். = 0ன்னு போடுங்க. அப்புறம் x = 1 தான் வரும். இப்போ x - 1ஓட வேல்யூ 0. x - 1 × x - 1 0 தான். அதை x = போட்டால் இந்த 1 வந்து இங்கே பக்கம் போனால் +1 மாறிடும். அதனால தான் x = 1ன்னு வந்துடும். x = 1. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.